உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ் தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து எல்லாரும் ஒரு நல்ல கைதட்டல். எல்லா பேச்சாளர்களும் எல்லா மேடை கலைஞர்களும் மேடை ஏறி மைக்க பிடிச்ச உடனே இல்லடா எல்லாரும் கைதட்டு கைதட்டுன்னு கேட்கிறாங்களேன்னு யாரும் தவறா நினைக்க வேண்டாம். ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகின்ற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களின் கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. என்ன அழகா கைதட்டி ரசிக்கிறாங்க. உண்மையிலுமே நடுவர் அவர்களே, வெளிநாட்டிலும் தாய்மார்கள் இருக்காங்க. அற்புதமான நம்முடைய பொத்தனூர் மாதிரியான கிராம பகுதியிலும் தாய்மார்கள் இருக்காங்க. ரெண்டு தாய்மார்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? வெளிநாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நம் கிராமத்து தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேருடைய ஓட்டத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? வெளிநாட்டு தாய்மார்கள் ஏன் ஓடுறாங்க தெரியுங்களா? உடல் இளைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பொத்தனூர் மாதிரியான கிராமத்து தாய்மார்கள் ஏன் ஓடிக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? தங்கள் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அத்தனை பெருமக்களின் பாதங்களுக்கும் அன்பான வணக்கங்களை சொல்லி ஒரே ஒரு அனுமதி கொடுங்க. என்னப்பா? ஒரே ஒரு அனுமதி. உங்களுடைய அனுமதியோட நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமைய ஒரு வார்த்தை நம்ம கும்பாபிஷேக விழா மேடையில சொல்லிட்டு என் அணிக்கு சாதகமா 2 வார்த்தை நான் பேசுறேன். என்னைய பத்தி சொல்றதுக்கு என்கிட்டே அனுமதி கேட்கணுமா? உங்களை பத்தி கேட்கறதுக்கு, உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்டுட்டே சொல்றேன். என்னைய கேட்காம என்னைய பத்தி என்னென்னமோலாம் சொல்றாங்கடா. உங்களை கேட்காம உங்களை பத்தி என்னென்னமோ சொல்றாங்கன்னா குத்தம் குறைய அதான் சொல்றாங்க. அண்ணே, உங்களுக்கும் சொல்றேன், இங்க கூடி இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கும் சொல்றேன். நம்மளை பத்தி யாராவது ஒருத்தர் குறை சொல்றாங்கன்னா உண்மையா அந்த குறை சொல்றவங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாதுங்கிறது உண்மைனா ஒரு கைதட்டல் கொடுங்க. குறை சொல்றவங்களே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில வாழ்க்கையில குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. கைதட்டல் கொடுங்க. நீங்க குறை சொல்ற வாயை ஒரு செங்கக்கல்ல வச்சு அடைச்சா கூட அந்த செங்கக்கல்லு சரியா வேகலைன்னா அதுல ஒரு குறை சொல்லதானே செய்யும். குறைகளை விடுங்க. நம்ம என்னைக்குமே சொல்றேன், அற்புதமான சொந்தங்கள் எவ்வளவு அழகா, உண்மையிலுமே அந்த தாய் அவ்வளவு மன மகிழ்ச்சியோட காத்திருக்கிறா நாளை காலை கும்பாபிஷேக விழாவை பார்ப்பதற்காக. அந்த தாய் காத்திருப்பதை போல அவள் பெறாத அவள் மடியில் தவழுகிற பிள்ளைகளை போல அத்தனை மக்கள் ஒரு கைதட்டல் கொடுங்க. இந்த கும்பாபிஷேக விழாவை பார்க்கிற பாக்கியம் நமக்கு எத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கிறதுனா நம்ம எத்தனை கோடி புண்ணியம் பண்ணியிருப்போம். யோசிச்சு பாருங்க. நடுவர் அவர்களே வந்தாங்கல்ல, உங்களுடைய பெருமையை ஒரு வார்த்தை சொன்னாங்க. சொல்லலையப்பா. தேவகோட்ட மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்ட மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்ட மகாராஜன்னா யாரு? விழாக்குழு கவனத்திற்கு. இது மாதிரி பதறிட்டாங்கன்னா மறுபடியும் டீ கேக்குறாங்கன்னு அர்த்தம். சிக்னல் பூரா எனக்கு தெரியும். எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தும் போதுன்னே தம்பி இந்த தொலைக்காட்சி, கௌதமி அவர்கள் அந்த தொலைக்காட்சி, ராணியம்மா அந்த தொலைக்காட்சி, ஜெய்சங்கர் அந்த தொலைக்காட்சின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொலைக்காட்சியை சொன்னீங்க. ஆனா எல்லாரும் பாக்குறாங்க நம்ம நடுவர் எந்த தொலைக்காட்சி? நம்ம நடுவர். நீங்க தொலைக்காட்சியில சாரா ஒரு எங்களை மாதிரியான ஒரு பேச்சாளர் எங்களை அறிமுகப்படுத்தினார். என்ன அதை விட இன்னைக்கு நான் சொல்றேன், யூடியூப் புகழ் இத்தனை பேர் இருக்கீங்க. 2 விஷயம் சொல்றேன். இங்க 2 யூடியூப் சேனல்ல போட்டோ பண்ணிட்டு இருக்காங்க, படப்பிடிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதே நாங்க கரூர் வருகிற போது, பரமத்தி வருகிற போதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி எங்க அண்ணனை வந்து பார்க்காம போக மாட்டார். என்னையா அப்படின்னு கேட்டா, ஒன்னும் இல்லையா, காலையிலிருந்து இரவு வரைக்கும் இங்கதான் மூட்டை தூக்குவேன். இரவு நேரம் ஆயிட்டா கொசுக்கடியில இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்திருப்பேன். தூக்கம் வராதப்ப செல்போனை நோண்டுனா சிரிக்க சிரிக்க நீங்கள் பேசுகிற அந்த பேச்சை கேட்டுதான் என்னுடைய சுமைகளை மறந்து நான் சுகமாக தூங்குவேன்னு ஒரு சுமை தூக்கும் கைதட்டல் கொடுங்க. அண்ணனுக்கான பாராட்டுங்க. நீங்க சொல்லுங்க. எல்லாரும் யூடியூப்ல பாக்குறதுக்காக ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த மேடையில உட்கார்ந்து யூடியூப்ல பேசி இப்ப யூரின் டீப்பு பிரச்சனை ஆகி உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நடுவர் அவர்களே, இன்னொருபடி உங்களை பத்தி சொல்லணும்னா
இங்க இருக்கிற பெருமக்களுக்காக நான் சொல்றேன், ஒரு காலத்துல எல்லாம் சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது, பெரியவங்களுக்கு தெரியும். ஆமா. இப்ப சமீபமா விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வருது, நீங்க பார்த்திருக்கலாம். அது ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி. அந்த நகைச்சுவை நிகழ்ச்சியில யார் யாரோ நகைச்சுவை பேசுற மாதிரி காட்டுவாங்க. யார் யாரோ நகைச்சுவை பேசுறது உண்மைதாங்க. ஆனால் அவர்கள் பேசுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர், கிரியேட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன், இன்றைய அற்புதமான பட்டிமன்ற நடுவர், மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா அங்க டிவில ஒரு ஜோக் எழுதி கொடுத்தேன்னா எனக்கு 500 ரூபா கொடுப்பாங்க. சரி, அத அவங்க பேசிட்டு டிவில 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு கார்ல சுத்துறாங்க. சரி, நான் இன்னும் பை தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டா சுத்திக்கிட்டு விதி இது. உங்க நகைச்சுவையை பயன்படுத்தி அவங்க ஏரோப்ளேன்ல போறாங்க, ஹெலிகாப்டர்ல போறாங்க, நீங்க இன்னும் எளிமையா பஸ்ல தான் வரீங்க. இன்னைக்கு நம்ம சமூகத்துக்கு முன்னாடி இருந்து சொல்றேங்க, என்னைக்குமே ஏற்றத்தை விட எளிமை தாங்க பெருமை. எளிமை தான் பெருமை. ஏன் தெரியுங்களா? இந்த புத்தன் ஒரு அறிஞன் இருந்தார், அந்த ஞானி அப்படி தரையில உட்கார்ந்து இருந்தாரு, எல்லாம் உட்கார்ந்த மாதிரி. அந்த வழியா போன ஒருத்தன் கேட்டான், சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, புத்தர் உங்க பேரு, நீங்க போய் தரையில உட்கார்ந்து இருக்கலாமான்னா புத்தன் சிரித்துக்கொண்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமானே? என்ன? தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா. அந்த எளிமைதான் நடுவர் அவர்களே உங்களுடைய பெருமை. நல்லா நிமிர்ந்து உட்காருங்கண்ணே. என் அமைப்பே அப்படித்தாயா. உண்மை நடுவர் அவர்களே, எவ்வளவு அழகா உட்கார்ந்து சிரிக்க சிரிக்க பேசுறீங்க. எனக்கு இந்த இடத்துல என்னன்னா, உங்க மேல ஒரு சின்ன வருத்தம். என் மேல என்னப்பா வருத்தம்? ஒரே ஒரு வருத்தம், அதையும் நான் மேடையிலே சொல்லிடுறேன் நடுவர் அவர்களே. போன வாரம் பட்டுக்கோட்டை பக்கம் போயிருந்தோம். கைதட்டல் கொடுங்க. சும்மா நகைச்சுவை 1 மணி நேரம். இன்னைக்கு நீங்க மேடையில் என்ன பண்ணீங்க? நேரத்தின் அருமை கருதி கும்பாபிஷேக நேரம், மக்கள் காலையில கும்பாபிஷேகம் பார்க்கணும், கடகடன்னு அழகா நிகழ்ச்சியை கொண்டு போகணும்னு எல்லாருக்கும் சொல்லியிருந்தீங்க. 21 நகைச்சுவை இன்னைக்கு முன்னுரையில சொன்னார். ஒரு கைதட்டல் கொடுங்க. 21 நகைச்சுவை நான் கவுண்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அதுவே போன வாரம் போன வாரம் புதன்கிழமைங்க பட்டுக்கோட்டை நிகழ்ச்சி 60 நகைச்சுவை. கைதட்டல் கொடுங்க. முன்னுரையில மட்டும் நான் ஸ்டாப்பா 60 நகைச்சுவை. பின்னி பெடல் எடுத்தாரு 60 நகைச்சுவை. இதுல என்ன பெருமை தெரியுங்களா? ஒரு ஆள் சிரிக்கல. இங்க கேட்டாங்களாடா அத? ஒரு பெருமை. இதாடா பெருமை? ஒரு விளம்பரம். இதாடா விளம்பரம்? 61வது ஒரு நகைச்சுவை சொன்னாருக்கா. உங்களை மாதிரி பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க பாருங்க, படார்னு ஒரு வயசான ஆயா ஒண்ணு தாய் கிழவி எந்திரிச்சு சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை, எங்க அண்ணனை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு தாய் கிழவி. என்ன தெரியுமா? படிச்ச தம்பி தேவகோட்டையிலிருந்து வந்து பேசுது, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பார்த்துக்கிறேன். ஒத்த கிழவிதான் என் ஜோலிய முடிச்சா. அந்த கிழவிய கூப்பிட்டு பான்னு கூப்பிட்டு என் பக்கத்திலே சேர் போட்டு உட்கார வச்சு விழா குழுவுல தட்டு நிறைய ரஸ்தாளி வாழைப்பழம் வச்சிருந்தாங்க. சரி, 21 வாழைப்பழம் ஒரே சீப்பு. கிளவி வாயை தொலைஞ்சாலே வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சிருவேன். பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் கிளவி 21 பழத்தையும் முடிச்சிருச்சு. நல்ல கெப்பாசிட்டி. ஒரு சீப்பும் காலி, பட்டிமன்றமும் காலி. சரி, போகும்போது போன் நம்பர் கொடுத்துட்டு போச்சு. தம்பி போன் பண்ணுங்க அப்படின்னு. சரி, காலையில போன் பண்ணேன். ஆயா பட்டிமன்றம் எப்படி போச்சு? நல்லா போகுது தம்பி அப்படின்னுச்சு. அதோட முடிஞ்சு. ஒரே ஒரு சந்தேகம், இந்த கிழவிக பாஷை எல்லாம் உங்களுக்கு எப்படி? எனக்கு எப்படிப்பா தெரியாம போகும்? நான் தினம் 2 கிழவிகளோட தானே பட்டிமன்றம் பேச போறேன். எனக்கு எப்படி கிழவிய பாஷை தெரியாம போகும்? அடாடா, இந்த ஊருக்கு வந்திருக்கோம், மக்கள் அற்புதமா கேட்டுட்டு இருக்காங்க. இங்க அவங்க அத்தனை கேள்வி கேட்டாங்கல்ல, எனக்கு என்ன தெரியுமா டவுட்? இங்கயே இந்த போடு போடுதே, வீட்டுல இந்த அம்மா என்ன போடு போடும்? அங்க பேச முடியாம தாண்டா இங்க வந்து பேசுறாளுவா. அங்க பேசினா மாமியா வாயில கடப்பாரே விட்டாட்டு, இங்க பேசினா 15,000 ரூபாய் கவர் போட்டு கொடுப்போம். அத்தனை கேள்வி கேட்டாங்கல்ல, நீங்களும் சளைக்காம பதில் சொன்னீங்கல்ல. உங்க தம்பி தானே நானே, உங்க அனுமதியோட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு, நல்ல கேள்வி. மக்களுக்கு என்ன விடிஞ்சா கும்பாபிஷேகம், இந்த மேடையில தான் அந்த கேள்வியை கேட்க முடியும். மக்களுடைய வாழ்க்கைக்கு பயன் தர்றதுக்காக கேளியா? ஒரே ஒரு கேள்வி, சிம்பிளான கேள்வி கேளியா? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா புண்ணியம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், கட்டில மனைவியை கண்கலங்காம பாத்துக்கணும். இதானா? அவர் என்னமோ சொல்ல வர்றாருன்னு. என்ன? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னடா பண்ணணும்? ஓல்டு மங்க ஆப்ப போடணுமா? என்னன்னு இவர் வேற என்னென்னமோ சொல்றாரு. அண்ணே, அவங்க சொல்றது வேண்டாம், இவரு சொல்றது வேண்டாம். ஒரு நடுவரா நீங்க சொல்லுங்கண்ணே.
என்ன கேட்டீங்க? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? ஒரு கைதட்டல் கொடுங்க. நடுவருடைய பதிலுக்காக எல்லாரும் காத்திருக்கோம். சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா செத்தா சொர்க்கத்துக்கு போலாம்யா. என்னன்னா இப்படி சொல்லிட்டு வேற எப்படியா போறது? கும்பாபிஷேக விழா இப்படியா சொல்லணும்? நடுவர் அவர்களே, சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணுங்கிற அவசியம் இல்லைங்க. பொத்தனூர் மாதிரியான அற்புதமான இந்த மண்ணில உறவுகளோட உட்கார்ந்து இப்படி சிரிச்சு மகிழ்றதே சொர்க்கம். கைதட்டல் கொடுங்க. சொந்த மண்ணில் சொந்தங்களோடு உட்கார்ந்து சிரிக்கிறதே சொர்க்கங்க. உண்மையிலுமே இப்ப எங்களுக்காக கைதட்டினீங்கல்ல, இப்ப யாருக்காக கைதட்டுறீங்க தெரியுங்களா? இந்த மேடையை அமைச்சு எங்களை எல்லாம் வரவேற்று இப்படி எல்லோருடைய மகிழ்ச்சிக்கும் காரணமான விழா குழுவுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே அதுதானே பெருமை. நான் கேக்குறேன், எது சொர்க்கம்னு இசைஞானி இளையராஜா அழகா ஒரு பாட்டுல கொடுத்தாருன்னு. மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா சொர்க்கமே என்றானோ அது நம்மூர போல வருமா? அது என்னாடு என்றாலோ அது தமிழ்நாட்டு கீடாகுமா? நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. பாட்டு நல்லா இருந்தா நல்ல இசைக்கலைகள். அண்ணே, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் மகிழ்ச்சியா இருக்கானா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி வருதா? தானே நல்லா கேட்டாங்க நடுவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடிங்கிற மகிழ்ச்சி எப்படி தெரியுமா? எப்படி? நீங்க காதலிச்சிருக்கீங்களா தம்பி? ஏன் வெக்கப்படுறீங்க? ஆனா ஒரு கைதட்டல் கொடுங்க. பெண்கள் வெக்கப்பட்டாதான் அழகுன்னு யாரு சொன்னதுன்னு தெரியல. ஒரு ஆண் வெக்கப்படும் போது அங்க பேரழகு. கைதட்டல் கொடுங்க. அங்கே பாருங்கள் தம்பி. 14 வருஷம் போறாம ஒரு பிள்ளைய காதலிச்சிருந்தேன். அப்படியானே? காதலிக்கும் போது தினம் தபால் எழுதி, இப்பதானே வாட்ஸ்அப் ட்விட்டர்லாம், அப்பெல்லாம் லெட்டர் எழுதி எழுதி அன்பே ஆறுயிரே என் கல்கண்டே கல்முட்டாயே நிறைய கல்கண்டே கல்முட்டாயே பலரகமா எழுதி ஒருத்தன்ட்ட கொடுத்து விட்டேன். 14 வருஷமா காதலிச்சு அப்புறம்தான் தம்பி கல்யாணம் ஆச்சு. ஒரு இடத்துக்கு சூப்பர்ண்ணே. காதலிச்ச பொண்ணோட கல்யாணம் பண்ண அண்ணனுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே எனக்கு அதுக்கும் கல்யாணம் ஆகல. அப்புறம் அந்த லெட்டர் கொண்டு போனவனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் எழுதி கொடுக்க அழிச்சிட்டு அவன் பேரே எழுதி கொண்டே கொடுத்துருக்கான். ஏன்னா கரெக்ஷன் பண்ணி லெட்டரை கொண்டு வந்து கொடுக்கும் போது இது கரெக்ஷன் ஆயிருக்குன்னு அந்த புள்ள கேட்கலையானே. பேரை மட்டும் அழிச்சிட்டு ஆட்டின் போட்டு அவன் பேரை எழுதியிருக்கான்டா. அவன் போஸ்ட்மேன், நான் கொடுத்து விட்டாள். சரி, இப்ப அவளுக்கும் போஸ்ட் ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கான். இவன் லெட்டரை வைப்பான், அவன் ஷாம்பு குத்துவான். இப்படி அவன் வாழ்க்கை போச்சு. அவங்க குடும்பம் அப்படி இருக்கு. நீங்க நிறைய இளைஞர்கள் இருக்காங்கனே, கல்யாணம் ஆனவங்களும் இருப்பாங்க, கல்யாணம் ஆகாதவங்களும் இருப்பாங்க. இந்த கல்யாண மண்டபத்தை கடந்து போகும்போது கல்யாணம் ஆனவங்களும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, கல்யாணம் ஆகாதவங்களும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. கல்யாணம் ஆகாதவன் கல்யாண மண்டபத்தை எப்படி பாக்குறான்? ஒரு நாள் நமக்கும் இங்கதான் செஞ்சு வைப்பாங்க. கரெக்ட். ஒரு நாள் நமக்கும் இங்கதான் செஞ்சு வைப்பாங்க. அதே கல்யாணம் ஆகி 10 வருஷம் 5 வருஷம் ஆனவன் தனக்கு கல்யாணமான மண்டபத்தை நின்னு பார்த்துட்டு ஒரு பெருமூச்சோட சொல்லுவேன், என்ன தெரியுமா? நமக்கும் இங்கதானடா வச்சு செஞ்சாங்க, நம்மளும் இங்கதானடா வச்சு செஞ்சாங்கன்னு அவனும் அப்படிதான் நடுவர் அவர்களை பார்ப்பான். இருக்கா இல்லையா? நான் கேட்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சி. யாருக்கு மகிழ்ச்சி? அவங்களுக்கு மகிழ்ச்சி. அதுல ஒரு வார்த்தை, எங்க அப்பா வீட்டுல இருந்ததை விடவா எங்க புருஷன் வீட்டுல வசதி வாய்ப்பு. மனசாட்சியோட சொல்லுமா? உலகத்திலேயே சொல்ற நடுவுகளே, எந்த குடும்பத்துல பிரச்சனை வராது தெரியுங்களா? எந்த குடும்பத்துல பிரச்சனை வராது தெரியுங்களா? எந்த பொண்ணு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆனாலும் தன்னுடைய பிறந்த வீட்டு பெருமைய புகுந்த வீட்டுல பேசாம இருக்காலோ அந்த வீட்டுல பிரச்சனை வர. கைதட்டல் கொடுங்க. நான் கேட்கிறேன், எங்க அப்பன் வீடு மாதிரி பண்ணுவா. எங்க அப்பன் வீட்டுல எல்லாம் பாலாரும் தேனாரும் ஓடும், நாங்க குப்புறப்படுத்திட்டு நீச்சல் அடிப்போம். பார்த்தா பாத்ரூமுக்கு கதவே இருக்காது, சாக்க கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. உங்க லட்சணம் பேசாம கதவு போடுறக்காவது நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் என்று நம்ம வாழ்க்கை கொடுத்தது. சரி, இவ்வளவு பேசுறா இல்ல? உண்மையிலே சொல்லுங்க. குளிக்கும் போது எண்ணெய் போட்டு குளிச்சா உடம்புக்கு நல்லது. மைசூர் சாண்டல், பியர் சோப், லக்ஸ் சோப், சிந்தால் சோப், லைபாய் சோப்,
ஆளுக்கு ஒரு சோப்பு சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் ஹமாம். அங்க ஒரு ஆயா அம்மாம் தம்பி இந்த லிஸ்ட்ல அம்மாமையும் சேர்த்துக்க. நான் சொல்ற ஒண்ணு மட்டும்தான் நல்லது. குளிக்கும் போது என்ன போட்டு குளிச்சா நல்லது தெரியுமா? என்னென்ன போடணும்? கதவை தாப்பா போட்டு குளிச்சா நல்லது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். இவ்வளவு பெருமை பெருமை. அண்ணா சின்ன வயசுல நான் எங்க அப்பாட்ட போய் கேட்பேன், அப்பா வீட்டுக்கு எப்ப விருந்தாளிங்க வருவாங்கன்னு கேட்பேன். எங்க அப்பா சொன்ன, கண்ணு காக்கா கத்துனா வருவாங்க சாமிம்பார், காக்கா கத்துனா வருவாங்க சாமிம்பார். எப்பப்பா போவாங்கன்னு? உங்க அம்மா கத்துனா போயிருவாங்க சாமிம்பார். வீட்டுக்கு விருந்தாளிக்கு அம்மா கத்துச்சா? இப்ப வரைக்கும் கத்திக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களை யோசிச்சு பாருங்க. சாதாரணமாங்க. அண்ணே ஒருத்தன் சாமியார், நல்ல சாமியார்ட்ட போனா, சாமி எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்கன்னா. என்னப்பான்னு கேட்டாரு. ஒண்ணு இல்ல சாமி, சிம்பிளான வரம் தான். பொண்டாட்டி வானா வரணும், போனா போகணும், உட்காருனா உட்காரணும், நில்லுனா நிக்கணும், சமைனா சமைக்கணும், சோறு போடுனா போடணும், இவ்வளவுதான். சாமியார் சொன்னாரு, வரத்தை கேட்க சொன்னா வாழ்க்கையவே கேட்கறியாடா. சாமி உண்டி எல்லாம் 50,000 போடுறேன், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கன்னா. சாமியார் சொன்னாரு, என்ன சொன்ன? நான் உனக்கு 5 லட்சமா தரேன், எது மாதிரி கேட்காதேன்னா. ஏன் சாமின்னா, அது முடியாம தாண்டா நான் சாமியார வந்து உட்கார்ந்துருக்கேன், ஏன்டா ஆரம்பிச்ச இடத்துக்கே கூட்டிட்டு போறேன்னா. எங்க அண்ணா சாமியாரா? எங்க அண்ணன் சாமிக்கெல்லாம் சாமிமா. நான் சாமி. அந்த சாமியாருக்கு ட்ரெயினர் யாருன்னு நினைக்கிறீங்க? எங்க அண்ணன் தான். சாமியாருக்கு ட்ரைனிங் கொடுத்து நடுவர் அவர்களே வந்ததுல இருந்து அதுல வேற நீங்க வேற மாப்பிள்ளை அழைப்ப சொன்னீங்க பாருங்க. உண்மையிலுமே இந்த மாப்பிள்ளை அழைச்சிட்டு வரும்போது மேலக்காரரு ஒரு வாத்திய நட அடிச்சு கட்டுவார் பாத்தீங்களா? டும் டக்க 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 டும் டக்க 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 டும் டக்க 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 டும் டக்க. மாப்பிள்ளை சூப்பர்ப்பா, நமக்காக தான் வாத்தியக்காரர். அது அப்படி இல்ல, நல்லா கேட்டு பாருங்க ஆம்பளைகள்லாம். டும் டக்கட் அப்படின்னு என்ன? ஓடி போடா கட்டு நீனா விளங்க மாட்ட, ஓடி போடா கட்டு நீனா விளங்க மாட்ட, ஓடி போடா பாத்தீங்களா? இனி யார் கல்யாணத்துக்கு போனாலும் இந்த ஞாபகம் தான் வரும். இன்னொன்னு டக்கட்டும் டக்கட்டை ஓடி போட. அதே நேரத்துல இந்த கட்டி மேல அப்ப நல்லா கேட்டு பாருங்க ஆம்பளைகளை. மாட்டிக்கிட்டா. அந்த நேரத்துல இங்க சிவாச்சாரியர்கள் எவ்வளவு அழகா கும்பாபிஷேகத்துக்கு யாகசாலையில பூஜை பண்ணாங்க. அந்த மையர் சொல்லுவார், என்ன தெரியுங்களா? மாப்பிள்ள நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டுங்க. ஏன் தாலி கட்டினா அவனோட நல்ல நேரம் அதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம். உணர்ந்தவங்க பாருங்க அப்படி இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனே பொண்ணு இங்க இருக்கும், மாப்பிள்ள அங்க இருப்பாரு, 2 பேரும் இடைவெளியோடு இருப்பாங்க. இந்த இடைவெளியை குறைச்சு 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கிற முதல் ஆள் யாரு தெரியுமா? போட்டோகிராஃபர் தான். மாப்பிள்ள இங்க இருப்பார், பொண்ணு மாப்பிள்ள சார் கொஞ்சம் க்ளோஸ், மாப்பிள்ள சார் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ், மாப்பிள்ள சார் ஜஸ்ட் க்ளோஸ். இவரு கேட்பாரு, ஏன் நீ அதோட க்ளோஸ்? அதை விட போட்டோகிராஃபர் இன்னொன்னு சொல்லுவார், மாப்பிள்ள சார் கடைசியா ஒரு தடவை சரிங்க பாப்பா, எங்க சார் அந்த ஒரு போட்டோ கைதட்டுங்க சார். உண்மையா எல்லார் வீட்டு காலையும் மாப்பிள்ள இப்படி சிரிச்ச மாதிரி ஒரு கோட்டு போட்டு நிப்பாரு வருங்க. அன்னைக்கு சிரிச்சாதான் சார் மாப்பிள்ள கைதட்டல் கொடுங்க சார். உண்மையா கேட்கிறேன். அதுக்கப்புறம் எங்கம்மா சிரிக்க விட்டீங்க? சிரிப்பு கடைசி சிரிப்பா இருக்கும். அன்னைக்கு நீங்க சிரிக்க மாட்டீங்க, மறுநாள்ல இருந்து சிரிக்க ஆரம்பிச்சிரு, மறுநாள்ல இருந்து பேசாம உட்கார ஆரம்பிச்சிருவான். வந்து அவ்வளவு தூரம். அண்ணே இதுல வேற பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளுக்கெல்லாம் வளர்க்கிறது எங்களுது. நான் கேட்கிறேன், தாலாட்ட தெரியுதானே? தாலாட்ட தெரியுமா? அண்ணே உங்க வீட்டுல அண்ணி தாலாட்டுவாங்களா? அண்ணே உண்மையிலே எல்லாருக்கும் தாலாட்டு தெரியாதுன்னு சொல்லாத. என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட தெரியாது. அப்படியா? அவ்வளவு அருமையா தாலாட்டு பாட்டு பாடுவா. ஒரு கைதட்டல் கொடுங்க. என் மனைவி திருவையாறு இசைக்கல்லூரியில முறைப்படி இசை படிச்சவன். சூப்பர். உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன், சொல்லி கொடுங்க, நீங்க கத்துக்கங்க. அப்படி புள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. அண்ணே ஒண்ணு காட்டுங்க அண்ணே. தம்பி ஒரு 1/2 நோட்டு காட்டுங்க. என்னென்ன வாய் சைடு வாங்குது? கீபோர்ட்ல காட்டுறானா வாயில காட்டு. அந்த புள்ளைய தொட்டில போட்டு தாளாட்டுவா பாருங்க, கவனமா கேளுங்க. தொகையராவானே பாட்டே அவ்வளவுதான்டா. கதவை திறந்து பார்க்குறேன், 32 நாய் படுத்து கிடக்கு. ஆண்டி இத்தனை நாய் கிடக்குங்கிறேன். வந்த நாயெல்லாம் சும்மா தான் இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்குதுங்கிற ஐயா. நடுவர் அவர்களே,
இந்த மாமியா மருமக சண்டை இல்லாத வீடு எந்த வீட்லயாவது இருக்கா? நைகே. நான் எதுக்குங்க யாரோ ஒருத்தருடைய வீட்டுல சண்டை சண்டை சண்டைன்னு அவங்க சொல்றாங்க, நாங்க சொல்றேன், இன்னும் இவரு சொல்றாரு, அந்த அம்மா சொல்லுவாங்க. எதுக்குங்க யாரோ ஒருத்தருடைய வீட்டுல சண்டை? இப்ப உங்க வீட்டை எடுத்து நம்ம நடுவர் வீட்டுல சண்டை வந்திருக்கா வந்தது இல்லையா, இல்ல சண்டை தான் வராம போயிடுமா, இல்ல சண்டை வராம தான் நாங்க விட்டுருவோமா? கைதட்டுங்க மக்களே, நம்ம ஊருக்கு வந்த நடுவர். என் குடும்பத்துல சண்டை வர்றதுக்கு இவ்வளவு பேருக்கு இருக்கு. ஒரு பாட்டுலயே சண்டை, ஒரு பாட்டுல சண்டை. மாமியா எசப்பாட்டு, மருமக எசப்பாட்டு, இந்த பாட்டுல பெரும்பாட்டு பாடிட்டு இருக்காங்க. குழந்தைய தொட்டுல போட்டு மாமியா பாடுறா. எப்படி தெரியுங்களா? இன்னைக்கு கொஞ்சம் எக்கோ கொடுங்க. பூமியோ நல்ல பூமி, புண்ணியரோ நல்லவரு, புண்ணியருக்கு வாச்சே பெருங்கோரங்கே தொந்தரவு, பெருங்கோரங்கே தொந்தரவு. ஆயா பெருங்கோரங்க யாரு? மருமக. மருமக. இப்ப மருமக தள்ளுங்க அத்தன்னு சொல்லி அவ வாங்கி தொட்டில் ஆட்டிட்டு பாடுனா, மண்ணோ நல்ல மண்ணு, மன்னவரோ நல்லவரு, மன்னவர பெத்தெடுத்த மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே தொந்தரவு. யாரு? மாமியா. மாமியா. அவ பெருங்குரங்கு, இவன் மலக்குரங்கு. பார்த்தான் வீட்டுக்காரன், ரெண்டு பேரும் தாளாட்ட வேண்டாம், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் குழந்தைய யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலோ தீண்டவில்லை, தானே அழுகிறாண்டி, ஒரு தம்பிதோன வேணுமுன்னு, தம்பிதோன வேணுமுன்னு, தம்பிதோன வேணுமுன்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மள 140 கோடியில கொண்டை விட்டுட்டாங்களே. பாத்தியலா கொரோனாவுல மட்டும் 70 லட்சம் புள்ள பிறந்திருக்குங்கிறாங்க. கவர்மெண்ட்ல சமூக இடைவெளியோட இருக்கடானா சமூக இடைவெளி எல்லாம் இருந்துட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னதை நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த 70 லட்சத்துல இது ஒண்ணு போல இருக்கு. மீட்டோ நடுவர் அவர்களை, இதுவாங்க வாழ்க்கை. ஒரு தாலாட்டுங்கிறத இசைஞானின்னு சொல்லும்போது அவ்வளவு அழகா கேட்டாங்க. ஒரு ஆண் பாடுகிற தாலாட்டு எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? அவ்வளவு அழகா பாடினா இந்த நாயகன் படத்துல ஒரே ஒரு பாட்டு கொடுப்பாரு இசைஞானி. ஆனா கொடுங்க கொஞ்சம். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ, 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 வளரோ பிறையே யாரடிச்சாரோ. கேக்குறாங்களா? இந்த பாட்டு நல்லா இருக்குங்களா? நான் கேக்குறேன். நடுவர் அவர்களே, இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. நான் 2 செய்தி சொல்றேன். என் தம்பி கூட அழகா வந்து சொன்னாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி உறவுகளோடு பேசி சிரித்த வாழ்க்கைய இருக்கான்னு கேட்டீங்க. அண்ணே, நீங்க எத்தனை நாடுகள் போயிருக்கீங்க? உண்மையிலே நான் 5 வெளிநாடுகள் போயிருக்கேன். அக்கா ஒரு கைதட்டல் கொடுங்க. நம்ம ஊருக்கு வந்திருக்கிற நடுவர் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் அவர்கள் 5 வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன். என் டீம்ல பேசுற அந்த அம்மாவும் அந்த பையனும் 7 வெளிநாடுகள் போயிருக்காங்க. நடுவரே 5 வெளிநாடுகள் தான் போயிருக்கீங்க. அணியில பேசுற அம்மாவும் வாசிக்கிற அண்ணனும் எப்படி உங்களை விட கூடுதலா 2 நாடுகள் போயிருக்காங்க. என்னை விட எக்ஸ்ட்ரா 2 நாடு போயிருக்காங்க. எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்காங்க? ராம் நாடு, ஒரத்த நாடு. 2மே தமிழ்நாடு. எங்கள்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை, எப்படி வெளிநாடு போறது? ஆனா உண்மையா சொல்றேங்க, அண்ணனோடு நாங்கள் தமிழகம் முழுவதும் அண்ணன் சொன்னாங்க, சென்ற ஆண்டு மே மாதம் நாங்க அப்படியே எங்கள் அணி மலேசிய நாட்டுக்கு தமிழ்ச்சங்கத்திற்கு பேசுவதற்காக நாங்க போயிருந்த. ஒரு கைதட்டல் கொடுங்க. உங்களை மாதிரி பெரியவங்களுடைய ஆசைகள் எங்களுடைய வளர்ச்சி. அண்ணன் சொன்ன மாதிரி அப்படி பேசி முடிச்ச நிகழ்ச்சி அற்புதமான ஹிட். இந்த மேடை அளவுக்குங்க டைனிங் டேபிள், சாப்பாட்டு மேஜை. மகாராஜன் சார் இங்க வாங்க அப்படின்னு, இது கிழக்கிந்திய உணவு, மேற்கிந்திய உணவு, இது சைனீஸ் ஃபுட்டு, இது ஜப்பானீஸ் ஃபுட்டு, உங்களுக்கு என்ன வேணும் சார் சாப்பிடுங்க. அம்மா உங்களுக்கு என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க, என்ன சார் விரும்பி சாப்பிடுவீங்கன்னு அவங்க கேட்டதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? பழைய கஞ்சி இருந்தா கொடுங்கன்னு. பழைய சோறு இருந்தா கொடுங்க. நாங்க எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் பழமையை மறக்க கூடாதுங்கிற அண்ணனுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. ஆனா உண்மை சொல்ற நடுவர் அவர்களே, நீங்க 5 வெளிநாடுகள், இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் வெளிநாடுகள்ல இருக்கலாம், வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், வெளி மாநிலங்களுக்கு போயிருக்கலாம், வெளி ஊர்களுக்கு கூட போயிருக்கலாம்.
பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல கூட நீங்க சாப்பிட்டுருக்கலாங்க. ஆனா எந்த வெளிநாட்டிலும் வெளி மாநிலத்திலும் வெளி ஊரிலும் ஸ்டார் ஹோட்டலிலும் கிடைக்காத ஒரு சுவை எங்க இருக்கு தெரியுமாண்ணே? எங்க இருக்கு தெரியுங்களா? பெத்த தாய் கையால ஒரு வாய் பழைய சோறு வாங்கி குடிக்கும் போதுதான் அந்த சுவைக்கு இணையா எந்த ஸ்டார் ஹோட்டல் சுவையும் இருக்காது. நடுவர் உண்மையிலே சொல்லுங்க. இந்த பெத்த தாய், நாங்க 5 பிள்ளை எங்க வீட்டுல ஒரு பாத்திரத்துல சாப்பாடை போட்டு குழம்பு ஊத்தி இப்படி பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிட முடியும்னு என் பொண்டாடிக்கிட்டே சொல்றேன். அடியே 5 பேரும் உட்கார்ந்துருப்போம், உருண்டை பிடிச்சு கொடுப்பாங்க, 5 பேரும் வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்றேன். என் பொண்டாடி சொல்றா, நீங்க வாங்கி தின்ன குடும்பம் தானே அப்படின்னு கேக்குறாடா. நடுவர் அவர்களே, பெரிய விஷயத்தை ஈஸியா காலி பண்ணி விட்டு. உண்மையாவே எல்லா குடும்பங்களும் பெத்த தாயிட்ட வாங்கி தின்ன குடும்பங்கள் தான். கைதட்டல் கொடுங்க. அது சிறுமை அல்ல, வாழ்க்கையில என்றென்றைக்கும் பெருமை. நடுவர் அவர்களே, அந்த அம்மா கையில வாங்கி சாப்பிட்ட சுவை இருக்கு பாருங்க. அதை போய் மனைவிட்ட சொன்னா, உங்க அம்மா கிட்டே சாப்பிட வேண்டியதானே, இங்க என்ன தேவைக்கு என்னை கட்டிட்டு வந்தேன்னு இலக்காரமா பேசுறாங்களே. அம்மா கையில வாங்கி சாப்பிட்ட அந்த வாழ்க்கை, திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை, நடுவர் அவர்களை வாழ முடியுமா? இன்னைக்கு அழகா பாண்டவர் பூமிங்கிற அந்த பாட்டு எவ்வளவு அழகா கொடுத்தாங்க தெரியுங்களா? ஊட்டிய பிடிசோற்றி ஆயுள் வழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் வலி கண்டோம். பள்ளி கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூலொன்றை, வேதங்கள் 4ம் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. கண்களும் அழுதிட பழகவில்லை, கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை. கருப்பா சிவப்பா அறிந்ததில்லை, காரணம் எதுவென தெரிந்ததில்லை. சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை. இறைவனுக்கும் இவர்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை. நிலவுகள் கூடி 1900 வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். நெஞ்சில் நினைந்திட திரும்பிடும் ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் அடிக்கடி உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் அடிக்கடி உலா போகும். நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். நினைந்திட திரும்பிடும் ஏக்கங்கள். நடுவர் அவர்களே, கவியரசு கண்ணதாசனை சொன்னாங்க. அதோட சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். கவியரசர் கண்ணதாசனுக்கு முன்னவராக இருந்தவர் யாரு தெரியுங்களா? நம்முடைய 64வது நாயன்மாராக நம் மணமொழி மெய்களால் வழிபடக்கூடிய பெருமை வாய்ந்த நம்முடைய திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள். அவர்தாங்க. சொல்லுங்க. கிருபானந்த வாரியார்னு ஒன்னே சொல்லுங்க. எனக்கு நினைவுக்கு வருவது, கிருபானந்த வாரியார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, சுவாமி ஒருத்தன் சைவமா அசைவமானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. சரி. ஒன்னும் இல்லை தம்பி, ரோட்ல ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டு விழுந்துச்சுன்னா அதை பார்த்து கண்ணுல தண்ணி வந்தா அவன் சைவம், நாக்குல தண்ணி வந்தா அவன் தாண்டா அசைவம். போயிட்டு வா அப்படின்னு நடக்க வளர்ந்த வாரியார் சுவாமி கல்யாண வாழ்க்கை குறித்து கூட சொன்னாருனே. ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணுன்னார். புரியுதுங்களா? ஆறி போன காஃபி நாக்குக்கு மட்டும்தான் கசப்புணர்வை தரும். அன்பில்லாத மனைவியோடு வாழுகிற வாழ்க்கையவே கசப்பாக்கி விடும் அப்படின்னு அவர் சொன்னார்னா, நடுவர் அவர்களே, அதைத்தான் கண்ணதாசனும் சொன்னான். பெண்டாட்டி சுல்லெரும்பு, பிள்ளைகள் சுல்லானி, சுல்லானிக்கும் சுல்லெரும்புக்கும் மத்தியிலே சுகம் பெறுவது எக்காலம்னு கேட்ட கண்ணதாசன் ஒரு பாட்டை கொடுத்தார். நடுவர் அவர்களே, எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கரங்கள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. தனி குடும்பங்களாக ஆக்குகிற வேலையை மனைவிகள் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கைதான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியான, மன நிறைவான, சந்தோஷமான காலம் என்று அற்புதமான பெருமக்கள் கூடியிருக்கிற இந்த சபையில் உங்களுடைய அற்புதமான தீர்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த வாய்மொழி கட்ட அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் அன்பு வணக்கங்களை காணிக்கையாக்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம்.
உண்மையிலே நாளைக்கு கும்பாபிஷேகம். நான் சீக்கிரமே முடிச்சிடுறேன் பட்டிமன்றத்தை. ஏன்னா காலையில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லோரும் வரணும். கரெக்டாக அந்த அம்மா ஒரு 1/4 மணி நேரம், நான் ஒரு 5 நிமிஷம் தீர்ப்பு, நான் 20 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். எல்லோரும் ஒன்றா போவோம். இந்த கடைசியை பாடின பாட்டு போன வாரம் பாடினார் தம்பி. எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்னார். ஒரு 2 பேர் வந்துட்டாங்க. சதுரடி 3000 ரூபா. என்ன சொல்கிற ரேட் அப்படின்னா, என்னடா பாட்டு பாடினதுக்கெல்லாம் சதுரடி 3000 நாங்கள் எங்கேடா போய் சேர்றது? ரியல் எஸ்டேட்டுக்கார அதுலேருந்து நான் அந்த பாட்டு பாடுறது இல்லை. அங்கே ஒரு இடம் வேணும்னா என்ன ரேட்டு சொல்கிறேன், வா ஒடியா டப்புன்னு அட்வான்ஸை போடுங்கிறான். அப்படிலாம் குழப்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா ரசிக்கிறீங்க. உண்மையிலே மற்ற ஊருக்கும் நம்ம ஊருக்கும் வித்தியாசம் இருக்குது. நேற்றுலாம் ஒரு ஊரில் பட்டிமன்றம் தான் ஆரம்பித்தேன். ஒருத்தர் ஒடியாந்து முன்னாடி உளுந்தான். 100 ரூபா அன்பளிப்பு. பேர் சொல்லாத திட்டுவானு வச்சுக்கிட்டான். திருப்பி 1/2 மணி நேரம் என்னை ஒருத்தன் சுரண்டுறான். யாருன்னு பார்க்குறேன், அதே ஆள் சுற்றி வந்துட்டான். மறுபடியும் 150 ரூபா கொடுத்தான். ஒரே ஆள் 250 ரூபா கொடுத்தான். எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலையாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துப்பிட்டேன். என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துருங்கிறாயா. நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சிருந்த கையில் 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாயா. அப்போ யாரான்னு பார்த்தா வட்டிக்கு விட்டு போண்டியா போனவனா இருக்கேன். என்கிட்ட வசூல் பண்ண தர்றான். நான் விட்டதை வசூல் பண்ண முடியாமல் தான் ஊராக பைதுக்கிட்டு நான் சுற்றிக்கிட்டு தர்றேன். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மேடை நிறைவான பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர் சென்னை ராவணிக்குமார் அவர்கள்.